என்னென்ன சேஷ்டைகள் பண்ணாரு. நான் தனிமையில தான் ஒரு மனிதன் எப்படி இருக்காங்கிறது தனக்கு தெரியும். சீக்கிரம் சீக்கிரம் ஏய் இப்படி எடுறான்டா இப்படிதான் இருக்குப்பா. ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து இவருடைய சவுதியோடைய டே 1. என்னமாம்மா? எஸ், பிக் பாஸ் 1. பிக் பாஸ் 1 இல்லடா, சவுதியோடைய நல்ல 1. சவுதியோட நல்ல டே 1. எப்போ வந்தீங்க? நேற்று வந்துட்டேன் பாய், ஒரு 11:30 மணிக்கு. நல்லா தூங்குனீங்களா? தூக்கம் வந்துச்சா? தூங்கி இருக்கிறேன். இதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரிஜினல் தூக்கம். இன்னும் தூங்கலை. உடம்புலாம் எப்படி இருக்கு? இப்போ ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு அவங்க. குளிருக்கு இதெல்லாம் வேற லெவலு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது. ஆனால் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். நம்மளை எழுப்பி விட்டா போல். ஆனால் இப்போ வந்து இவருக்கு பெட்டு வாங்குறதுக்காக போகிறோம். எங்கே போகிறோம்? கடைக்கு போகிறோம். அப்படியே போயிட்டு டீ சாப்பிட்டு அப்படியே வரலாம். பைபிளுக்கு இன்னும் அந்த இது பிக்கப் வரல. நம்மளாம் சனிக்கிழமைனாலே லேட்டாக தானே தூங்கி லேட்டாக படம் பார்த்து லேட்டாக. நான் நைட்டு தூங்கும்போது கரெக்டாக மணி 3 ஆயிடுச்சு. அப்புறம் தூங்கிட்டு காலங்காலத்தில் எழுப்பி விட்டான். வேணா போனோம். ஏன்னா காலத்தில் எழுப்பி விட்டேன் வந்து. ஆமாம், நம்ம ஊர் பழக்கம்டா. உனக்கு தான்டா பழக்கம், எங்களுக்கே நான் பழக்கம். எங்களுக்கு இதுதான்டா பழக்கம். சரி வாங்க, இப்போ நம்ம பெட் வாங்குறதுக்கு போகலாம். ஓகே ஓகே. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தமா பேசுறா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அவ்வளோதான் வரும். அதான் சாப்பிட்டீங்களா? சத்தமா பேசு. சாப்பிட்டாலும் இன்னும் கொஞ்சம் வரணும். இன்னும் கொஞ்சம் வரணுமா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. போ ஃபன்கள் நிறையா வரும். ஓகே, எப்படி இருந்தாங்க? எனக்கு பிடிக்கல. ஏன்? அபுதாபி தானே. நம்ம பாய், நம்ம அதோட பலாம். ஏய் பப்ளிக் அதோட பார்த்துட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு பிடிக்கல. இங்க ஸோ அது சரி, தெரியல என்ன நடக்குது தெரியல. ஸோ நல்லா கவனிச்சாங்க அப்போ ரெஸ்டர்ஸ்லாம். அது கவனிப்புலாம் பிரச்சனை. சாப்பாடு கொடுத்தாங்கல்ல, வெஜிடபிள் கொஞ்சம், சிக்கன் கொஞ்சம் சோறு, அவ்வளோதான். ஒரு ஸ்வீட்டு. பத்துச்சா உங்களுக்கு? சாப்பிடணும்னு சாப்பிடுது, அவ்வளோதான். மற்றபடி சாப்பாடு எடுக்கல. சாப்பாடு செட் ஆகல. இப்போ நைட்டுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சரியாச்சு. ஆமாம். இருந்தாலும் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி வராதுல்ல. நம்ம ஊர் சாப்பாடு தான் நம்ம ஊரில் தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஊர் சாப்பாடு சில பல ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்குது. அங்கே போய் சாப்பிட்டா தான் தெரியும் நம்ம ஊர் சாப்பாடு எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் இது இருக்குது, இந்தியன் ரெஸ்டாரண்ட். அங்கே போயிட்டு நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட்டில் பொங்கல், வடை, அப்புறம் என்ன இட்லி, தோசை, அது சாப்பிட்டா தெரியும் நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கா இல்லையா என்ன. ஆனால் தண்ணி வந்து அருமை, சூப்பராக இருக்குது. குடிச்சிட்டே இருக்கிற மாதிரி. ஊர் தண்ணியில் ஒரு அடி குடிச்சா திருப்பி நார்மலாக குடிப்போம். இங்கே குடிச்சிட்டே இருக்கும். நம்ம ஊர் தண்ணியை குடிச்சா மறுபடியும் 2 மணி நேரம் ஆகும். அது மறந்துடுவோம். ஓ, ஃபுல்லாகிடும். அது இதுமாம்மா கெமிக்கல். இது பியூர் தண்ணிங்கிற. தண்ணி இங்கே அடிக்கடி குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். குடிங்க. வெள்ளையாட்டிங்க போலையா? வெள்ளையாட்டிங்கப்பா அந்த ஒரே நாள்ல இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டலன்னா ஒரு கலரோட வீட்டுக்கு போவோம். நம்மளே ஊருக்கு பார்ப்பாங்க. சவுதி நல்லா இருக்கு பாய். ரோடு நல்லா பிடிச்சிருக்கு. சிக்னல் ரோடு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற. வண்டி தான் ஃபுல்லா. நம்ம ஊர் மாதிரி 2 வீலர்லாம் கிடையாதுல்ல. எல்லாருமே கார்ல போறாங்க. கார் இருக்கிறப்போ இங்கே பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ வந்து ரோட்வேஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்ற. ஒரு இடத்துக்கு போனால் பில்டிங்கும் அந்த மாதிரி கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. பார்க்க எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு பார்க்கறதுக்கு? உங்களுக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். உனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ ரோட்வேஸ் ரொம்ப நல்லா இருக்குன்ற. ரோட்வேஸ் நல்லா இருக்கு. பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் நல்லா பண்ணியிருக்கானுங்க. எல்லாம் சொல்லுவாரு. ஒரு இது பண்ணியிருக்காங்க, அலைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அலைன்மெண்ட் பண்ணிட்டாங்க. சமக்க போடுப்பா. பெட் ஷோரூமுக்கு வந்திருக்கும். பெட் ஷோரூமுக்கு தலைவாணி இருக்கு இல்லை உனக்கு?
இதெல்லாம் கட்டில். இந்த பேச்சுலர்ஸில் கட்டில் இருப்பாங்களே. ஸோ இவருக்கு பெட்டு வாங்கிறதுக்காக வந்திருக்கு. என்ன பெட்டு மாமா பார்க்கலாம்? சிங்கிள் பெட்டு பார்க்கலாமா, டபுள் பெட்டு பார்க்கலாமா? சிங்கிள் காட்டு தானே அது. ஆமாம், இந்த மாதிரி பார்க்கலாம்ல. பெருசு பெருசு இந்த மாதிரி பார்க்கலாம்ல. இந்த மாதிரி இது நல்லா இருக்குல்ல. 600 எவ்வளோ சொல்கிறான்? பார்ப்போம். பெட்டு வாங்கியிருக்கு இவருக்காக. கம்மாதா சபைன்ஸா? خمسة سبعين. الحين كلام انت باقي 80 لا. அதான் வாங்கியிருக்கு. 75 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு இவருக்கு. நல்லா இருக்குடா. சூப்பர் தானே? செட் ஆகும்ல? كم جارنتي هذا؟ كم سنة؟ في جارنتي ولا ما في؟ 5 سنة نورمال، لهم 5 سنة في مشكلة. 5 سنة؟ هذا رخيص ما ينفع. هذا رخيص ما ينفع. كل فرق نوم هذا. أول احنا هذا قديم. نفر يجلس خلاص كله. احنا كنا نوم كل نفر منه. أول كان هذا. ايوه هذا وبعدين هذا. ها شيخنا. ஓகே خلاص يلا. எப்படி இருக்கு டீ? வேற லெவல்ல இருக்கா? நம்ம ஊர்ல எல்லாம் கிளாஸ்ல கொடுப்பாங்க. இங்க வந்து பால் பாலாகுது. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. குச்சிக்குது. இஞ்சி டீ. நீ மெடிக்கல் பாஸ் ஆகிடு வரா. இஞ்சி டீ நம்ம தம்பீஸ் ரெஸ்டாரண்ட்ல இஞ்சி டீ குடிக்க கூப்பிட்டு வந்தேன். குடிச்சிட்டு பெட்டு வாங்கியாச்சு. வீட்டுக்கு போக வேண்டியதான். போமா? பாய் பாய். நம்ம நண்பர் என்ன செஞ்சிட்ருக்காருன்னு தெரியல. இப்போ போய் அவரை மீட் பண்ணணும். மீட் பண்ணிவிட்டு எங்கேயாவது கூட்டு போக வேண்டியது தான். ஓகேவா? நாளைக்கு ஆஃபீஸு. ஸோ அவருக்கு இக்காம வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வரணும். ஸோ அது வரைக்கும் அவர் வீட்டில் தான். ஆனால் வீட்டில் இருந்தான்னா அவருக்கு போர் அடிச்சிடும். ஸோ அவரை நம்ம இப்போது கூட்டிகிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் முடியை வெட்டிட்டு வந்துடுவோம். ஓகே. ஒரு பாதையில் சென்ற 2 ஆடுகள் வழி மாறி போனது. வீட்டிலேருந்து மெசேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி மழை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்னது கரண்ட் இல்லை, ஒய்ஃபை கட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் மொபைலில் சார்ஜ் இல்லை, ஸோ நெட்டு கூட இருக்காது, அதனால் நாங்கள் இங்கே சேஃபாக தான் இருக்கோம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பேசலைன்னா என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரு மாதிரியாக படப்படப்படப்பா ஆகிடும். ஸோ இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே ஒரு மாதிரியாக பயம் வந்துடுது. ஸோ எல்லோரும் நீங்கள் சேஃபாக இருங்க. அதிகமாக தண்ணிலாம் நடக்காதீங்க. இந்த கரண்ட்டு பாஸ் ஆகிற இடத்துலலாம் யாரும் தயவு செய்து போயிடாதீங்க. மை ரிக்வெஸ்ட். என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என் சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்களுக்கும் இது என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். முடி நிறைய ஆச்சு. கிட்டத்தட்ட 4-5 மாதமாக வெட்டலன்னு நினைக்கிறேன். தெரியல எப்போட்டுன்னு லாஸ்ட்டாக. ஸோ முடியெல்லாம் வெட்டிட்டு கொஞ்சம் நீட்னஸ் ஆகும். ஓகே. வேற லெவல். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கண்ணா? மாஷல்லா. லெவலில் நம்மளை ரெடி பண்ணி விட்டா போல நம்ம முடிவெட்டுற காரணம். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கிறேண்ணா? எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் மை செல்ஃப். சரி, ஓகே வாங்க. இப்போ நம்ம சர்ன்னு எங்கே போகலாம்? வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளையை பார்த்துட்டு டீ சாப்பிட்டு அப்புறம் குளிச்சிடுவோம். ஓகே, லெட்ஸ் கோ. நம்மளுக்கு எப்போதுமே இந்த மாதிரி ஷார்ட்டாக கட் பண்ணால் தான் நம்ம ஃபேஸுக்கு செட் ஆகும். ஷார்ட்டாக கட் பண்ணி அதை தாடியை கொஞ்சம் ஷார்ட்டாக ட்ரிம் பண்ணால் நம்ம ஃபேஸுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இந்த மிஷின் போட்டு இங்கெல்லாம் வலிச்சிட்டு இங்கே அப்படியே மண்டை தெரிகிற மாதிரி அது எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி கட்டிங் எனக்கு பிடிக்காது. ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டு ஃபுல்லாக ஷார்ட்டாக இருந்தால் நம்ம ஃபேஸுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம யூ ஃபேஸ் இல்லை நம்மளது. ஸோ யூ ஃபேஸுக்கு நம்மள கரெக்டாக இருக்கும்.
எங்கே வந்திருக்கோம் நம்ம? ஸ்வெட்டர் எங்க ஸ்வெட்டர் யாருக்கு? எனக்கா உனக்கா தெரியல. குளிர்காலம் வந்து விட்டதுனால நம்ம வந்து ஸ்வெட்டர்ஸ் வாங்க வந்திருக்கோம். ஹூடி, ஜீனு, அபாயா, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்கும். உங்களுக்கு எதாவது வேணுமா பாஸ்? என்ன வேணும்? ஜாக்கெட். ஆமாம். இந்த மாதிரி மொத்தம் போகிறதுக்கெலாம் இது இல்லை, குளிர் இல்லை. என் குளிர் தான் நான் உனக்கு குளிர் வர வச்சுறாங்க. அது நீங்கள் பண்ணுறது வேலை. வெள்ளிக்கிழமையோட குளிர் முடிஞ்சிச்சு. ஏன்? ஆமாம், வெள்ளிக்கிழமையோட குளிர்லாம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. எப்படி கண்ட்ரோல் பண்ண? நான் வந்து எவ்வளோ கேட்டது? எவ்வளோ? என்ன பிராண்டு? என்ன பிராண்டு? பிராண்ட்லாம் இல்லை, எவ்வளோ சொல்லு? இன்னும் ஒரு 400 ரூபா. எங்கே? சென்னையில் தான். சென்னையில் எங்கே? எம்சி ரோட் எடுத்துருக்கான். நான் வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு இது ஒரு 24 ரூபாய்க்கு எடுத்தேன். 24 ரூபாய்க்கு. நம்மளுக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஃபுல்லாக ரெட் எடுத்துருக்கேன். ஃபுல்லாக ரெட். உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? ப்ளூவா? டார்க் ப்ளூவா? கருப்பாக இருக்கிறவங்க லைட் கலர் மாதிரி போட்டால் ஃபேஸ் பளிச்சுன்னு எடுத்து தெரியும். கருப்பாக இருக்கிற நீ டார்க் கலரில் போட்டால் உன் மூஞ்சியாக கருப்பாக தான் தெரியும். இப்போ நம்ம கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறோமா, இந்த கலரில் போட்டோம்னா பளிச்சுன்னு எடுத்து தெரியும். போட்டு காட்டவா? பாரு. ஓகேவா? இந்த மாதிரி லைட் கலரில் போட்டால் சூப்பராக இருக்கும். ஃபுல் போடும். தூக்கி காட்டுதா? அந்த மாதிரி தான் தூக்கி காட்டணும். இப்போ நம்ம இங்கே இல்லை, இங்கே லைட் கலர் போட்டால் நம்ம டார்க் ஸ்பேஸ் எடுத்து காட்டும். இங்கேயும் டார்க்குன்னா தம்மியாக இதுதான் தெரிஞ்சுக்கணும். நீ சவுதிக்கு புதுசு இல்லை. இது வந்து சவுதியில் வந்து இது வந்துட்டு ஊடின்னு சொல்லுவாங்க. சவுதியில் ஊடி. சென்னையில் என்ன சொல்லுவாங்க? ஜெர்கிட். ஓகேவா? இன்னும் நிறைய தெரியணும். இப்போ சொல்லிட்டு தரோம். சரியா? சீக்கிரம் சீக்கிரம். நெக்ஸ்ட்டோ எங்கே வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? சீக்கிரம் வெஜிடபிள்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டீங்களா? என்ன சாப்பிட்றீங்க? மெதுவாக இருக்கா? என்ன வேணும்னா சாயங்காலம் சாப்பிடுவோம், 10 மணிக்கு சாப்பிடுவோம். நம்ம ஊரில் 10 மணியில் நீ ஊர் கணக்கு விட்டுரு. முடிஞ்சு சால்தான். இங்கே ஆமாம். எப்போ டீ வரும்ப்பா. டீ சாப்பிட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதான். உட்காந்துருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு ஆசு பேட்டாக்கு வந்த 2வது நாளா 1வது நாளா? முதல் நாளில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை விட்டு இது ஃபஸ்ட்டு நாள். சவுதியில் ஃபஸ்ட்டு நாள் என்ன சாப்பிட்டோம்? அந்த நைட்டு ஷவாயா. இப்போ இன்னைக்கு ரொமான்சியா சாப்பிட்றோம். ரொமான்சியா. சாப்பிடுமாம்மா. சமையா இறங்கினே இருக்கும் பழகுதா? கை விட்டாச்சு. அம்மாக்கு சாப்பிட்டு அழுத்து போயிடுச்சு. சரிங்களா? இப்போ இவர் தான் புதுசு, அதனால் அவர் சாப்பிட்டு. ஆமாம்மா. அதுக்கப்புறம் வீட்டில் தான் பாரு. நம்மள மாதிரி வந்துடுவார் அவர் சீக்கிரமா. என்ன பை? கண்டிப்பா. இப்பயே வெள்ளாயிட்டு உங்களுக்கு வெள்ளாயிட்டு சாப்பிட்டு முடிச்சிடுவோம். என்னப்பா சாப்பிட்டு முடிச்சிடலாமா? 3% பண்ணுறா போல் நம்ம நண்பர். கிளிங்கம்மா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. என்ன பண்ணுற?
யூஸ் ஆகும்ல கவர். வேற எதுக்கும் யூஸ் ஆகாது. குப்பை போறது அவ்வளோ வச்சிருக்கமா அப்புறம்டா. ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு இது இருக்கும். அது ரொம்ப தக்கையா இருந்தது இல்லை இது. இது கொஞ்சம் பார்த்தவொன்னும் கொஞ்சம் வெயிட்டு, அதை பிடிச்சவொன்னும் ஒரு இது சின்ன இதாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் போட்டதுக்கு. ஆமாம், அது நம்ம படுத்தோம்னா சப்பையாயிடணும். இது இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இதாகும். அதுக்கப்புறம் வருஷம் யூஸ் பண்ணலாம். அப்படி தாங்கும். வெயிட்டை பொறுத்தா இல்லை. 50 தான் வெயிட். 56 கிலோ 7 கிலோ அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ நீ சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஏறிட்டு இருக்கோம் இல்லை, கப்ஸா, நெய் சோறு, அதுக்கப்புறம் கிரில் சிக்கனு ஏறிட்டு இருந்துருக்கோம். இப்போ நாளைக்கு நம்ம வந்து ரசம் வச்சு சாப்பிட்றோம். ஆமாம், ரசம். ஆமாம், ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு ரசமும் தொக்கு பீஃப் தொக்கு. ஆமாம், ரெண்டுத்தையும் வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இருக்கும். எப்படி எப்படி கொஞ்சம் அது மூடி எங்கடா? மூடிய காலம் அது குப்பையில் போட்டோம். ஒரு பிரச்சனை இல்லை, அதான் குடிச்சு. நாளைக்கு வேற பாட்டில் மாற்றுவோம். இவன் சதா வந்து இவ்வளோ பாட்டில் போட்டான். அது இப்படி தூக்கி போட்டு இப்படி போட்டேன். எந்த பாட்டில் அவன் வச்சிருக்கான் குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு. ஓ சின்ன சின்னதா அதை எடுத்துட்டு வந்து ஒன்று சின்னதாக குடிச்சு அது தூக்கி போட்டேன். மூடி அப்போ கூட எடுக்க மாட்டேன். இது எங்கே கீழே எங்கே ஊந்துச்சு பார்ப்போம். சரி, இப்போ இந்த டே 1ல என்னென்ன கற்றுக்கிட்டீங்க சவுதியில்? டே 1ல கற்றுக்கிட்டேன்றது வேற பார்த்துருக்குறேன். என்னென்ன பார்த்தீங்க? இடங்கள்ல எப்படி போகணும், மெயினாக ரூட்டு. இது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இது தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். காரு கம்பல்சரி வேணும். நடுவில் ஒர்க் பண்ணுறவங்க, மிடிலாக இருக்கிறவங்களுக்கு ஓகே. கார் கம்பல்சரி இருக்கணும். கம்பல்சரி இருக்கணும். இப்போ வாங்கிடலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ நாளைக்கு நமக்கு ஆஃபீஸ் இருக்கு. ஓகே, உங்கள் டியூட்டி என்ன? தூங்குறது. உங்களுக்கு ஃபோன் பண்ணி கலாய்க்கிறது. யார? உங்களுக்கு தான் போர் அடிக்கிறா. 2 நாள் கூட இருந்தீங்க தெரியல. இன்னைக்கு ஸ்டார்ட்டு. இதோ டிவி இருக்கு, லேப்டாப் இருக்கு. உங்களுக்கு இருந்தாலும் லைவ்ல பேசி லைவ்ல ஓடி பழக்கமாச்சு பாஸ். ஆமா, ஏதாவது ஃபேஸ் டு ஃபேஸ். இதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கணும். அது போ அதிகம் சவுதிக்கு பூசுங்கிறதுனால அப்படிதான் இருக்கும். சரியா? போக தான் உங்களுக்கு வந்து எல்லாம் செட் ஆகும். பிடிக்கும். மனசை மட்டும் விட்டுறக்கூடாது. நம்ம வாழ்க்கை நல்லா மற்ற எப்படி இருக்கு, போர் அடிக்குது, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் அந்த அந்த ஒரு ஜெர்க்கு காட்டும். ஒரு லெஜெண்ட் சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காப்புல. யார் அவரு? சொன்னாப்புல பேரு அப்போ நண்பர் தான் யூசுப். லெஜெண்ட். இல்ல 3 மாசம் வேலை கிடைக்காம ரோட்ல போகும்போது எல்லாம் கார்ல போய் விழுந்துடலாமா அப்படி இப்படிலாம் தோணி லாஸ்ட்ல ஏதோ ஒரு வழியில நம்மளாம் உட்காந்துருக்காரு நல்ல பொசிஷன்ல. ஸோ அந்த நிலைமையில இல்லை நம்ம. நல்லா ஒரு நல்ல ஒரு முடிவு சீக்கிரம் வந்துடும். பி கான்ஃபிடென்ட். ஆமாம், ஸோ நீங்கள் வந்து யாருமே இல்லை அப்படின்னா லேப்டாப் போட்டு பாருங்க. படம் நிறையா இருக்குது, எக்கச்சக்க படம்லாம் வந்திருக்கு. போட்டு பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 9 மணிக்கு போனேன்னா 12 1 மணிக்கெலாம் வந்துடுவேன். ஜஸ்ட் 4 மணி நேரம் தான். வந்து மதியானம் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் போயிட்டு மறுபடியும் வந்துடுவேன். நான் வரத்துக்குள்ள அவன் வந்துடுவான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் ஓடுறதா உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓட்டி போவாங்க அப்படியே வீட்டில் ஃபோன் பேசிக்கிட்டு. ஆமாம், அதுவும் இக்கமா வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம ஓட ஆரம்பிச்சோம். ஆமாம், அதுக்கப்புறம் நீங்கள் ஓட ஆரம்பிச்சுவீங்க. ஓகேவா? ஸோ இக்கமா வர வரைக்கும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் அவரை நம்ம வந்து தேடணும். என்னடா ஆளையே காணுமே அப்படின்னு. ஃபோன் பண்ணோட எடுக்க மாட்டாப்புல. ஆமாம், ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டான். ரொம்ப நக்கல் பிடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ நாளைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க? நாளைக்கு வந்து வெறும் ரைஸ் மட்டும் தான் பண்ண வேண்டியது இருக்கும். அதை மட்டும் செஞ்சு வச்சிருக்கோம். அதை மட்டும் செஞ்சு வச்சுருக்கீங்க. ரைஸாக வடிக்க தெரியுமா? இருக்கு, கொஞ்சம் கையில் கீழே ஊற்றி கற்றுக்க வேண்டியதான். எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வரணும். ஆமாம், சரி. புதுசாக வந்திருக்கிறதுனால சில விஷயங்கள்லாம் ஒரு அடி பட்டாதான் கற்றுக்க முடியும். இன்னைக்கு காலைல கையை வெட்டிக்கிட்டோம். வந்தோடனே காவை வாங்கிக்கினாரு. எப்படி ஆச்சு அது? அது கேட்டில் ஒன்று இருந்தது. சரி கழுவி நல்லா வாஷ் பண்ணி குடிக்கலாம்ல நண்பரு. சரின்னு கையை விட்டா அந்த சைடில் பிளேடு போட்டுருது. அது வெட்டிச்சு, ரத்தம் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேண்டேஜ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்த இப்போ நாளைக்கு மதியம் செய்யும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். கொஞ்சம் பார்த்து உஷாராக செய்யுங்க. ஓகேவா? அவசரமே வேண்டாம்.
அவசரப்படலாம். ஆமாம், அவசரப்படாமல் போய் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கற்றுக்கிட்ட பிறகு அவசரப்படலாம், கண்டிப்பாக இப்போது அவசரமே பண்ண வேணாம். ஓகே ஓகே. எல்லாம் ஒரு பாடம் தான், கற்றுப்போம். ஆமாம். ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி டே 1 இவருக்கு வந்து நல்லபடியாக போச்சு, கூடவே இருந்ததுனால சூப்பராக போச்சு. நாளைக்கு வந்து டே 2 கூடவே நிறைய பேசுவோம், நிறைய சொல்லுவோம். தனிமையான எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும். ஆமாம், நாளைக்கு தனிமையான எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். என்னென்ன பண்ணார், என்னென்ன சேஷ்டைகள் பண்ணார். ஏன்னா தனிமையில் தான் ஒரு மனிதன் எப்படி இருக்காங்கிறது தனக்கு தெரியும். நம்மம்மா கண்டிப்பாக. ஸோ தனிமையில் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம நல்லவனா கெட்டவனாங்கிறத தனிமை நம்மளை முடிவு பண்ணிடும். ஸோ நாளைக்கு தனிமையோடைய அனுபவத்தை நாளைக்கு சொல்லுவோம் போல். நாளைக்கு நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன். ஓகே, பாய் அண்ட் தென் சைனிங் ஆஃப் அர்ஃபா விலாக்ஸ். ஸோ இந்த சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் பட்டன் அமுக்குங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பெல்லை தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் பெல்லை தட்டி விடுங்க. ஸோ ஓகே, அண்ட் தென் பாய் பாய் பாய், சைனிங் ஆஃப் அர்ஃபா விலாக்ஸ்.